ஸோ இங்கே நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the treatment of alkyl halide, okay, the treatment of alkyl chloride with aqueous KOH leads to the formation of alcohol. But in the presence of வந்து alcoholic KOH, alkene are the major product explain வந்து கேட்டுக்கிறாங்க. நம்ம நிறைய கன்வர்ஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம். aqueous KOH எங்க யூஸ் பண்ணணும், alcoholic KOH வந்து எங்க யூஸ் பண்ணணும், aqueous KOH போட்டா வேற ப்ராடக்ட் கிடைக்கும், alcoholic KOH வந்து போட்டா வேற ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஏன் வந்து அந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்ம முதல்ல எழுதிடுவோமா. இப்போ சிம்பிளாக வந்து ஒரு காம்பவுண்ட், ஒரு மெத்தில் காம்பவுண்ட் நம்ம எடுத்துப்போம். ஓகே மெத்தில் வந்து நம்ம பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா பீட்டா அட்மிஷனுக்கு 2 கார்பனேட் வந்து நமக்கு மினிமம் வந்து தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணால் மினிமம் 2 கார்பனேட் வந்து எடுக்கணும். அப்போ நமக்கு என்ன, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஹேலைடு ஆல்கல் ஹேலைடு இல்லையா, ஒரு குளோரின் வந்து நம்ம எடுத்துப்போம். இங்கே நமக்கு வந்து ஒரு குளோரின், இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன், இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன், இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம மாலிக் எழுதிடுவோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அக்வாஸ் KOH வந்து போடுறாங்க. அக்வாஸ் KOHனா என்ன மீனிங், KOH வாட்டர் வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ டிசால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து வெளியில் போயிட்டு OH போய் அங்கே போய் சப்ஸ்டியூட் ஆகிக்கும். ஓகே, அப்போ இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன், இங்கே நமக்கு என்ன OH வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ வந்து OH வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இதே இது நீங்கள் ஆல்கஹாலிக் KOH போட்டிங்க அப்படின்னா இதே மாலிகுல் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதே மாலிகுல் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஆனால் ஆல்கஹாலிக் KOH சேம் எத்தில் குளோரைட், இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் ஆல்கஹாலிக் KOH, ஆல்கஹால் நம்ம என்ன எழுதிக்கலாம் C2H5OH எழுதிக்கலாமா, எத்தனால் C2H5OH வந்து எத்தனால் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணால் KOH வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ KOH ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா பீட்டா எலிமினேஷன் வந்து நடந்து C இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், டபுள் பாண்ட் C இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கு நமக்கு ஏன் வந்து டிஃப்ரென்ஸ், ஏன்னா இங்கேயும் நமக்கு வந்து KOH தான் இருக்குது, இங்கேயும் நமக்கு வந்து KOH தான் இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனால் அண்ட் அக்வா ஏன் வந்து கம்ப்ளீட்டாக ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் கேஸில் நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா KOH நீங்கள் வாட்டரில் போட்ட உடனே அது எப்படி பிரியும்னு வந்து பார்த்தீங்கன்னா K ப்ளஸ் OH மைனஸாக வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகிடும். ஓகேவா, அப்போ K ப்ளஸ் அண்ட் OH மைனஸ் நமக்கு டிசோசியேட் ஆகிடும். இங்கே நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கும், குளோரினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து எனக்கு கார்பனுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கும், நீ எலக்ட்ரான்ஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. கார்பன் வந்து கொடுக்காது, ஏன்னா அந்த ஒரு பாண்ட் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ், ஒரு எலக்ட்ரான் கார்பனுடைய எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் குளோரினோட எலக்ட்ரான். அப்போ குளோரின் என்ன பண்ணுது, கார்பனுடைய எலக்ட்ரானையும் சேர்த்து வந்து கேட்குது. அப்போ கார்பன் வந்து கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுக்காது இல்லையா. ஆனால் குளோரினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அது குடுன்னு சொல்லிட்டு அந்த கார்பன் வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த OH என்ன ஆகும், பேக் சைடாக போய் அட்டாக் பண்ணிட்டு பேக் சைடாக போயிட்டு என்ன சொல்லுவோம், இது வந்து மைனஸ் சார்ஜ் இல்லையா. அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த மைனஸ் சார்ஜ், இட்ஸ் ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி, அங்கே வந்து எலக்ட்ரான் வந்து நிறைய இருக்குது. அப்போ கார்பன் போய் என்ன சொல்லும், குளோரின் தான் கேட்குது இல்லை, கேட்டால் நீ கொடுத்து உனக்கு தேவையான எலக்ட்ரான்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து OH வந்து சொல்லும். அப்போ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து குளோரினை கொடுத்துட்டு OH வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதான் இதுக்கான மெக்கானிசம். இங்கே அப்போ இங்கே என்ன சார் நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா C2H5OH நமக்கு எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா C2H5O மைனஸாக வந்து பிரியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே KOH வந்து இருக்குது இல்லையா, இந்த KOH எப்படி இருக்கும், KOH நமக்கு வந்து பார்ஷியலாக டிசோசியேட் ஆகும், KOOH வந்து இருக்கும். அப்போ இந்த H ப்ளஸ் நமக்கு வந்து OH மைனஸ் நமக்கு என்ன வாட்டர் மாலிகுலாக நமக்கு வந்து வெளியில் வந்துடும். ஓகே, அது கூட இப்போ நமக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இங்கே நமக்கு என்னன்னா C2H5O மைனஸும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, OH மைனஸும் நமக்கு வந்து வரதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது இல்லையா. அப்போ நம்ம என்ன ஆகும்னா இதில் எது வந்து வேகமாக அட்டாக் பண்ணும், எது வந்து ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா C2H5OH தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் பேஸ். ஏன் வந்து C2H5O வந்து ஸ்ட்ராங் பேஸாக வந்து இருக்குது, இப்போ C2H5 வந்து இருக்குது, இங்கே O மேலே வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. நமக்கு தெரியும் மெத்தில் குரூப்புக்கு எப்பவுமே நமக்கு வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் வந்து இருக்கும் இல்லையா. அப்போ இந்த மாலிகுல் என்ன பண்ணால் நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து O மேலே வந்து கொடுக்கும். அப்போ ஆக்சிஜன் மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி ஆல்ரெடி இருக்குது, இந்த மெத்தில் குரூப் வர எலக்ட்ரான்ஸ் வந்து இன்னும் நமக்கு வந்து டொனேட் பண்ணுது. அப்போ ஆக்சிஜன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி நமக்கு வந்து ரொம்பவே அதிகமாகிடும். ஆனால் OH வந்து நமக்கு வந்து அப்படி கிடையாது. OH எப்படி இருக்கும், ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து அதிகமாக இருக்கும், அதனால அதுக்கு வந்து கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது, அவ்வளோதான். இங்கே ஆக்சிஜன் மேலே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது, ஆனால் C2H5 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எஃபெக்டால அங்கே மோர் O மைனஸ் வந்து இருக்குது. அப்போ O மைனஸ் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா H ப்ளஸ் வந்து அதை வந்து அட்டாக் பண்ண முடியும். அப்போ ஒரு மாலிகுல் வந்து H ப்ளஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கு என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். H ப்ளஸ் டொனேட் பண்ணால் அது வந்து ஆசிட், H ப்ளஸ் அக்செப்ட் பண்ணால் அது என்னது பேஸ். அப்போ இது வந்து இந்த ரெண்டு மாலிகுலை கம்பேர் பண்ணும்போது எது H ப்ளஸ் வந்து குயிக்காக அக்செப்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுல் தான் குயிக்காக வந்து அக்செப்ட் பண்ணும். ஓகே, ஈத்தாக்சைடு அயன் தான் குயிக்காக வந்து நமக்கு அக்செப்ட் பண்ணும். அப்போ இதான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் பேஸாக வந்து இருக்கும். அப்போ இந்த மாலிகுல் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஹைட்ரஜன் நம்ம வந்து சொல்லுவாங்க. அதாவது எப்பவுமே ஃபங்க்ஷனல் குரூப், அதாவது எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய கார்பனுக்கு பக்கத்தில்
இருக்கிற கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம வந்து அசிட்டிக் ஹைட்ரஜன் சொல்லுவோம். அப்போ இது நமக்கு ஸ்ட்ராங் பேஸா இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அட்ராக்ட் பண்ணி ஹைட்ரஜன் வந்து இது வந்து வெளியில எடுத்துரும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இதோட எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துரும். என்னோட எலக்ட்ரான்ஸை நீங்க வச்சீங்கன்னு சொல்லிட்டு இங்க கார்பனுக்கு வந்து கொடுத்துட்டு வரும். இங்க குளோரின் ஆல்ரெடி எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும், அந்த எலக்ட்ரான்ஸ் அங்க கொடுத்ததுனால நமக்கு என்னன்னா டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். அப்போ இது வந்து வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அயானிக் காம்பவுண்ட் இல்லையா? அப்போ என்ன KOH வந்து நம்ம பிளஸ் அண்ட் OH மைனஸா நமக்கு வந்து டிசோசியேட் பண்ணி விட்டுரும். ஆனா எத்தனால் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி நமக்கு வந்து டிசோசியேட் பண்ண முடியாது. பட் ஆனா டிசோசியேட் பண்ணும். அப்போ OH மைனஸும் ஃபார்ம் ஆகுது, C2H5O மைனஸும் ஃபார்ம் ஆகுது. இதுல எது ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா OH விட ஈத்தாக்சைடு அயன் தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் பேஸ். அப்போ ஈத்தாக்சைடு அயன் நமக்கு நேரா எங்க போகும்? குளோரினை போய் அட்ராக்ட் பண்ணாது, ஹைட்ரஜனை போய் அட்ராக்ட் பண்ணி H+ வந்து அது எடுத்துரும். ஏன்னா ஸ்ட்ராங் பேஸோட ப்ராப்பர்ட்டி என்னது H+ வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணும் இல்லையா? அப்போ அந்த H+ எடுத்ததுனால நமக்கு வந்து அல்கின் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் மெக்கானிசம்.